அனுரவை இயக்கும் மறைகரம் ஈழத் தமிழர்களுக்கு அனுரவின் அபாயமணி. அரசியல் அதிகாரத்தின் மீது மக்களின் வெறுப்பு, ஜனாதிபதி அனுரவின் அதிரடி நடவடிக்கை. ரஷ்ய ராணுவத்தில் 500 சிங்கள மற்றும் தமிழ் இளைஞர்கள், வெளியாகும் பகீர் தகவல். இந்தியாவிடம் செல்லும் இலங்கையின் முக்கிய தரவு, பேராபத்து குறித்து எச்சரிக்கை. ரணிலை சந்தித்த சஜித் பிரேமதாச. வடக்கு மாகாணத்தில் 774 சுற்றி வளைப்புகள். பிரதமரால் அறிமுகப்படுத்தப்பட உள்ள புதிய திட்டம். இலங்கையில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் ஜனாதிபதி தேர்தலிலும் கிடைத்துள்ள பின்னடைவு ஈழ மக்களுக்கு எச்சரிக்கை மணியை அடித்திருக்கின்றது. இந்த எச்சரிக்கை மணியை சரியாக புரிந்து கொள்ள தவறினால் ஈழத்தமிழர்களது எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடும். இந்த நிலையில் காலம் காலமாக விடுதலை போராட்டத்தின் வழியாக உறுதிப்படுத்தி இருக்கக்கூடிய தமிழர் அபிலாஷிகளை தமிழ் மக்கள் பேரவை தேர்வு திட்டமும் முற்றுமுழுதாக உள்வாங்கியிருக்கவில்லை. மேலும் கடந்த காலங்களில் தமிழ் மக்களுக்கு தரப்படக்கூடிய சிறிய நகர்வுகளை கூட ஜேவிபி நிராகரித்து வந்துள்ளது. இது வரலாற்று உண்மை. இதனோடு ஜேவிபியினுடைய கட்டுப்பாட்டிலிருந்து இன்னமும் மாற்றமடையவில்லை என்று யாழ் பல்கலைக்கழக கலைப்பீட பீடாதிபதி எஸ் ரகுராம் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் சிங்கள மற்றும் தமிழ் இளைஞர்கள் 500 பேர் ரஷ்ய ராணுவத்தில் இணைக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் கொழும்பில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த போராட்டம் நேற்றைய தினம் கொழும்பில் அமைந்துள்ள வெளிவிவகார அமைச்சகத்திற்கு முன்பாக நடத்தப்பட்டுள்ளது. இளைஞர்களின் தாய்மார்கள் மற்றும் உறவினர்கள் இந்த போராட்டத்தை நடத்தியுள்ளனர். இதன்போது கருத்து தெரிவித்த தாயார் ஒருவர், மகனை பெல்ஜியம் செல்வதற்கு உதவுவதாக கூறிய தனது சகோதரன் எங்களை ஏமாற்றி மகனை ரஷ்யாவிற்கு அனுப்பியதாக கூறியுள்ளார். மேலும் ரஷ்யாவிற்கு சென்றவுடன் தனது மகனுக்கு ராணுவ பயிற்சி வழங்கப்பட்டு பின்பு ராணுவத்தில் இணைக்கப்பட்டதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சட்டத்தை நிலைநாட்டுவது தொடர்பில் வீழ்ச்சியடைந்துள்ள மக்களின் நம்பிக்கையை மீளமைக்க நடவடிக்கை எடுப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உறுதியளித்துள்ளார். சர்ச்சைக்குரிய வழக்குகள் தொடர்பாக ஜனாதிபதிக்கும் சட்டம் அதிபருக்கும் இடையில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே மேற்குறித்த விடயத்தினை வலியுறுத்தியுள்ளார். அத்தோடு சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக செயல்படும் அனைத்து நிறுவனங்களுடனும் இணைந்து செயல்படுவதன் முக்கியத்துவத்தையும் ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். நீதித்துறை கட்டமைப்பின் மீது மக்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்துவது சட்டம் அதிபர் திணைக்களத்தின் பொறுப்பாகும் எனவும், அரசியல் அதிகாரத்தின் மீதான மக்களின் அபிப்பிராயங்களை மாற்றி நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும் எனவும், மக்களின் எதிர்பார்ப்புகள் வீழ்ச்சியடைய ஒருபோதும் இடமளிக்க கூடாது எனவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மேலும் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் மக்களின் எதிர்பார்ப்புகளை வீழ்ச்சியடைய செய்யும் வகையில் அரசாங்கம் செயல்படாது என்றும், சட்டத்தை நிலைநாட்டுவது தொடர்பில் மக்களின் நம்பிக்கை வீழ்ச்சியடைந்துள்ளதோடு அதனை மீளமைக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் ஜனாதிபதி இங்கு வலியுறுத்தியுள்ளார். இலங்கை பிரஜைகளுக்கான டிஜிட்டல் அடையாள அட்டைகளை வழங்குவதை இந்திய நிறுவனத்திடம் ஒப்படைக்கும் அரசாங்கத்தின் முடிவு தொடர்பில் மக்கள் போராட்ட முன்னணி எச்சரிக்கை விடுத்துள்ளது. குறித்த எச்சரிக்கையானது மக்கள் போராட்ட முன்னணியால் வெளிவிவகார அமைச்சர் விஜிதகேரத்திற்கு அனுப்பப்பட்ட கடிதத்தில் விடுக்கப்பட்டுள்ளது. அமைச்சருக்கு அனுப்பப்பட்ட கடிதத்தில் தற்போதைய ஜனாதிபதியின் இந்திய அரச பயணத்தின் போது செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கையின் பிரகாரம் இலங்கை பிரஜைகளுக்கு டிஜிட்டல் அடையாள அட்டை வழங்கும் அதிகாரம் இந்திய நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்படும் என அமைச்சர் விஜிதகேர தெரிவித்துள்ளமை சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அமைச்சரின் அறிக்கையின்படி இந்த ஒப்பந்தம் தொடர்பாக இரு தரப்பினருக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை 2025 ஜனவரியில் அரசாங்கம் இறுதி செய்ய உள்ளமையும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஒரு நாடு தனது மக்களின் தகவல்களையும் தரவுகளையும் மற்றொரு வெளிநாட்டு நாட்டிற்கு வழங்குவது பாரிய ஆபத்து என மக்கள் போராட்ட முன்னணி சுட்டிக்காட்டியுள்ளது. நாடளாவிய ரீதியில் உள்ள பாடசாலைகளில் சுகாதார சேவைகளை நவீனமயமாக்குவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக பிரதமர் கரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். உலக வங்கியின் ஆதரவின் கீழ் புதிய வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் இதனை மேம்படுத்த உள்ளதாக தெரிவித்துள்ளார். பாடசாலை கல்வி நவீனமயமாக்கல் வேலை திட்டத்தின் கீழ் உலக வங்கியின் அனுசரணையுடன் முன்னெடுக்கப்படும் திட்டங்களின் தற்போதைய முன்னேற்றம் தொடர்பாக பிரதமர் கலாநிதி கரணி அமரசூரிய தலைமையில் நடைபெற்ற கலந்துரையாடலில் அவர் இதனை விளக்கம் அளித்துள்ளார். மேலும் கடந்த சில வருடங்களில் பாடசாலை மாணவர்கள் மற்றும் பாடசாலைகளுக்காக நடைமுறைப்படுத்தப்படும் திட்டங்களின் தற்போதைய வீதம் குறித்து நீண்ட கலந்துரையாடல் இடம்பெற்றதுடன் இலங்கையில் இடைநிலை கல்விக்கான தகவல் தொழில்நுட்ப பாடப்பகுதியின் அபிவிருத்தி குறித்தும் பிரதமர் கவனம் செலுத்துவதாக தெரிவித்துள்ளார்.
அம்பாந்தோட்டை அம்பலாந்தோட்டை வர்த்தகர் சங்கம் சிவப்பு அரிசியை கிலோ ஒன்றிற்கு 220 என்ற கட்டுப்பாட்டு விலையில் விநியோகிக்க எடுத்த நடவடிக்கையால் நகரில் நீண்ட வரிசையில் காத்திருந்து பெரும் மக்கள் கூட்டம் அலைமோதியதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஒரு நுகர்வோருக்கு தலா 5 கிலோகிராம் எடையுடைய அரிசி என்ற வகையில் கட்டுப்பாட்டு விலைக்கு வர்த்தகர் சங்கம் வழங்கியிருந்தது. எனினும் கையிருப்பு முடிந்ததும் நூற்றுக்கணக்கான நுகர்வோர் ஏமாற்றத்துடன் வெளியேறினர். தற்போது அப்பகுதியில் அரிசிக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் சிவப்பு அரிசியின் விலை கிலோ ஒன்றிற்கு 265 உயர்ந்துள்ளதாகவும் நுகர்வோர் தெரிவித்துள்ளனர். இதன்படி பிரதேசத்தில் உள்ள அரிசி ஆலை உரிமையாளர் ஒருவரின் உதவியுடன் கட்டுப்பாட்டு விலையில் சிவப்பு அரிசியை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வர்த்தகர் சங்கத்தின் செயலாளர் அசேல மாரசிங்க தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் மற்றும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் ஆகியோர் சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். குறித்த சந்திப்பு நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. இதன்போது ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர அபேவர்த்தன, நாடாளுமன்ற உறுப்பினர் SM மெரிகார் மற்றும் பௌத்த மத தலைவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னர் ஐக்கிய மக்கள் சக்திக்கும் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் இடையில் பலதரப்பட்ட பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. அவை அனைத்தும் தோல்வியடைந்துள்ள நிலையில் நேற்று இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இதேவேளை நேற்றைய தினம் பெனகல உபதிசதேரரின் 75வது பிறந்த நாள் விழாவில் ரணில் விக்ரமசிங்க மற்றும் சஜித் பிரேமதாஸ் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. அரிசி தொடர்பில் வடக்கு மாகாணத்தில் 774 விசேட சுற்றிவளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பாவனையாளர்கள் அலுவல்கள் அதிகார சபையின் வடக்கு மாகாண உதவி பணிப்பாளர் அப்துல் லத்தீப் ஜக்வார் சாதிக் தெரிவித்துள்ளார். அரிசி விற்பனை தொடர்பில் கேட்டபோதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், அரிசி விலை மற்றும் பதுக்கல் தொடர்பில் கவனம் செலுத்தி 2024 ஆண்டு அரிசி விற்பனை தொடர்பாக வடக்கு மாகாணத்தில் 774 விசேட சுற்றிவளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அத்துடன் வவுனியா மாவட்டத்தில் அரிசி தொடர்பில் 126 விசேட சுற்றிவளைப்புகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. எனினும் வடக்கு மாகாணத்தில் பெரிய அளவிலான பதுக்கல்கள் எதுவும் இடம்பெறவில்லை என தெரிவித்துள்ளார். அண்மையில் நேர்கொழும்பின் புறநகர் பகுதியான சீதுவையில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூவரில் மற்றும் ஒருவர் நேற்று உயிரிழந்துள்ளார். கடந்த 28ஆம் தேதி ஒரே குடும்பத்தை சேர்ந்த தந்தை மற்றும் 2 மகன்மார் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது. காரில் இருந்து வந்த கும்பல் மூவரையும் துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தப்பி சென்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். காயமடைந்த மூவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் ஒரு மகன் ஏற்கனவே உயிரிழந்துள்ளார். குறித்த குடும்பத்தின் தந்தை நேற்று உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மற்றொரு மகன் மருத்துவமனையில் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றார். குடும்பத்தின் தொழிலதிபராக உள்ள மகனை சுட்டுக் கொள்ளுமாறு ஒப்பந்த அடிப்படையில் கூலிப்படை அனுப்பப்பட்டதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த இலக்கு வைக்கப்பட்ட நபர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர்.